ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் மாடல் நம்ம மான்ஸ்டர் மாடல்னு சொல்லலாம் அத. அந்த ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கோம். அ அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு 2, 3 ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெகுலராக சேல்ஸ் ஆகிட்டுருக்க மாடல். அதாவது ஒரு நாளைக்கு 2, 3 பீஸ் வந்து நம்ம வெளியில சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான யூஸு, அது இல்லாமல் லோ பட்ஜெட்டு அந்த மாதிரி மாடல். இதில் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அத்தனை ஐட்டமும் சேம் அண்ட் சேம் அப்படியே தான் இருக்கும். பட் என்னென்னா, கொஞ்சம் ஒயரிங்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா நீட்டாக இருக்க ஒரு டைம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24 ஆம்ப்ஸ் எல்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை செக்ஷனில் நம்ம வந்து 6 ஆம்ப்ஸ் டயோட்ஸ்னாலும் 4750 வோல்ட் கெப்பாசிட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம ப்ரோலாஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி பிராண்டில் உள்ள ப்ரோலாஜிக் போர்டு தான். அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நம்ம கிரியேட்டிவ் ஆடியோஸோட 2 டிரான்சிஸ்டர் மோனோ, அதாவது பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் வரும் அது. சப்வூஃபருக்கு மட்டும். அது மோடும் 2055 சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா, பிசிபி வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி, அந்த கண்ட்ரோலுக்கு எல்லா பிசிபி வந்து நம்மளோட ஓன் பிசிபி போட்டிருக்கோம். சுவிட்சிங் போர்டுக்கும் அதுக்கான பிசிபி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஒயரிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்ணாபின்னான்னு ஒயர் வெளியிலே எங்கேயுமே தெரியாது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டாந்துட்டுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நீட்டாக கொண்டாந்துரும். அதாவது சுத்தமாக ஒயரிங்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருப்பி ரீஒர்க் பண்ணும்பொழுது அந்த எந்த போர்டு ப்ராப்ளம் இருந்ததோ அதை சர்வீஸ் பண்ணும்பொழுது தூக்கி எடுத்து வெளியில் வச்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஒயரிங் கொடுத்துருப்போம். ஏன்னா சர்வீஸில் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். சர்வீஸே பண்ண முடியாது. அதாவது போர்டு மாற்றணுன்னா கூடமே ஒயர்லாம் ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படிலாம் கொடுக்கறதில்ல. நம்ம திருப்பி எடுத்து வச்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஒயர் வந்து கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கூட விட்டு தான் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்ம ஏசி மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா, நல்ல ஹெவியான ஒயர் கொடுத்துருப்போம். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா, நல்ல உங்களுக்கு ஒரிஜினல் சாம்பா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டயோடு பார்த்திங்கன்னா, டாட் பிராண்டோட இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன்.